வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மலாம் தோட்டம் போடணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றோம். சரி, இப்போ ஒரு செடி பூமியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதே செடியை கொண்டு போய் சந்திர மண்டலத்தில் வச்சு அங்கே வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த செடிக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நம்ம அதுக்கு செஞ்சு கொடுக்குறோம்னு வைங்க. தண்ணி வசதி, மண், அப்புறம் புவியீர்ப்பு விசை எல்லாமே கொடுத்து அந்த செடிக்கு தேவையான அத்தனையும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இங்கே இருக்கிறத விட அங்கே சிறப்பாக வளரும் இல்லைங்களா? இப்போ உதாரணமாக நம்மளையே ஒரு ஆளை எடுத்துக்கோங்களேன். நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை கொண்டு போய் அங்கே போய் வச்சிடுறோம். அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு சொந்தக்காரங்க வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ சகல வசதிகளையும் அங்கே ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அவங்க திருப்பி அங்கேருந்து இங்கே வர மனசு இருக்காது இல்லையா? இதே தான் இந்த செடிகளுக்கும். இந்த செடிகளை நம்ம மாடி தோட்டத்தில் அருமையாக வச்சு வளர்க்கலாம். அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம கொடுத்து கவனமாக வளர்க்கும்போது இந்த செடிகள் ரொம்ப அருமையாக வளரும். இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். மாடி தோட்டம் போடும்போது, அதாவது திட்டமிடல் அப்படின்றது மிக முக்கியமானது. இந்த திட்டம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பைபிளில் ஒரு வரலாறு சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் ஏவாள் கடவுள் ஆதி மனுஷனையும் ஆதி மனுஷியையும் கடவுள் படைக்கிறாரு. படைக்கும்போது அங்கே அந்த தோட்டத்தை பராமரித்து ரொம்ப கஷ்டப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏவாள் தான். ஏன்னா ஏவாள் தனியாக தோட்டத்தில் இருக்கும்போது தான் அந்த சாத்தான் பக்கத்தில் பேசுகிறதா அந்த வரலாறுலாம் சொல்கிறாங்க. அப்படின்றப்ப இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாடி தோட்டம் போட்டு ரொம்ப அருமையாக 2-3 வருஷம் ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க. இந்த தோட்டத்தை கவனிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க ஒரு 90% பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா பெண்கள் தான். உண்மையிலே இந்த பெண்களை தான் நம்ம சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விளையாட்டில் ஜெயிக்கிறது, மற்ற ஏதோ ஒரு பந்தயத்தில் ஜெயிக்கிறது அப்படின்றதெல்லாம் அதிர்ஷ்டம், எல்லாம் சகல காரணங்களும் அதுக்கு ஒரு கைக்கூடலாக இருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரீங்க பார்த்தீங்களா அந்த மாடி தோட்டத்தெல்லாம். உண்மையிலே நீங்கள் தான் சிங்கப்பெண்கள். உங்களை ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நல்ல குணசாலியாகவும் ரொம்ப அருமையாக அந்த குடும்பத்தை நடத்துகிறவங்களாகவும் ரொம்ப பொறுமைசாலியாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது 100க்கு 100% உண்மை. அது சரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனிதனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ண பிறகு கடைசியாக தான் மனிதனை படைக்கிறாராம். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கட்டட அமைப்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை ஏதோ பேருக்கு கட்டி கடன் கட்டிட்டு அதை விற்றுட்டு போகணுன்ற நினப்போட இன்ஜினியர்ஸ் கட்டுறாங்களா, இல்லை நீங்களே அதிகமான பணம் கொடுத்து அதை ஒவ்வொன்றையார ரசித்து பார்த்து தகுந்த சிமெண்ட்டு, மணல், செங்கல் எல்லாமே அது மாதிரிலாம் போட்டு கவனமாக கட்டுறீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்து கட்டின வீடா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த தோட்டம் போடுறதுக்கே நம்ம ஆரம்பிக்கணும். சரி, இந்த தோட்டம் போடுறதுக்கு முன்னாடி அந்த தரை இருக்குது பார்த்திங்களா, அது கண்டிப்பாக தட்டோடு பதிச்சிருக்கணும். வெறுமனே சென்ட்ரிங் போட்ட பிறகு அதுக்கு மேலே இருக்கிற அரைகுறையாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் மாடி தோட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதில் சுருக்கி அடிக்கிறதுன்னுவாங்க. அதாவது செங்கக்கப்பி, சுண்ணாம்பு, அப்புறம் எல்லாம் கலந்து அது கூட பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பவுடர் கலந்துருக்கணும். அந்த மண், அந்த கலவையெல்லாம் இருக்கிறதுக்கான அந்த ஃபிட்டிங்னஸ், அதாவது அதிகமான டைட்டாக இணைக்கிறதுக்கான மெட்டீரியல் கலந்துருக்கணும். வாட்டர் ப்ரூஃபிங் பவுடர் கலந்து அருமையாக அந்த சுருக்கி அடித்து அதுக்கு மேலே தளம் போட்டு தட்டோடு கண்டிப்பாக பதிச்சிருக்கணும். அந்த தட்டோடு நல்ல குவாலிட்டியானதாக பதிச்சிருக்கணும். அந்த தட்டோடுக்கு இடையில் எந்த கேப்புமே இருக்கக்கூடாது. ரொம்ப அருமையாக எல்லாமே கலவை போட்டு ஃபில்லப் பண்ணதாக இருக்கணும். அதுக்கு மேலேயும் நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் அடிச்சிருக்கணும். 1 லிட்டர் பெயிண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 35 சதுரடிக்கு அதை அடிச்சிடலாம். அதுக்கு மேலே கூலிங் பெயிண்ட் அடிக்கலாம். சரி, வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் அடிக்க முடியலை, என்ன பண்ணுறது அப்படின்னிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு பெரிய தார்பாய் மாதிரியாவது அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய தோட்டம் போடக்கூடிய இடத்துல மட்டும் கூட விரிச்சிட்டு அதுக்கு மேலே பண்ணலாம். இல்லைன்னா
ஒரு பிளாஸ்டிக் பை அந்த அளவுக்கு ஒரு பையை விரிச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தேவையான செடிகளை வந்து வச்சுக்கிடலாம். சரிங்களா? அப்புறம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம மதுரை பக்கத்தில் வந்து தாசில்தார் நகரில் ஒரு வீட்டுக்கு வந்து மாடித்தோட்டம் பார்க்குறக்காக போயிருந்தேன். அந்த வீட்டில் மேலே ஏறி கூட்டிகிட்டு போய் பார்த்தா அசந்து போயிட்டேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50-60 தொட்டி நல்லா பூரா பெரிய பெரிய தொட்டி. அந்த தொட்டியில் வந்து செடி வச்சு ஒரு 60-70 தொட்டி சுற்றி மாடியில் இடம் உள்ள நடக்கக்கூட இடம் இல்லாமல் வச்சுருக்காங்க. பூரா செம்மண்ணாக போட்டு செம்மண் அதிகமான ரேசிவில் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ தான் நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன கேட்டிருப்பேன் நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள், என்ன கேட்டிருப்பேன் நான்? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். சார் இது உங்கள் சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னேன். அவர் சொன்னார், இது வாடகை வீடு தான், இந்த வீட்டுக்காரர் மெட்ராஸில் இருக்கிறாரு அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், இன்னும் ஒரு 100 தொட்டியை ஏற்றுனீங்கன்னா மாடி சீக்கிரம் உடஞ்சி விழுந்துருங்க சார் அப்படின்னேன். என்ன காரணம் அப்படின்னா, அதிகமான எடை உள்ள பொருட்களை வந்து நம்ம ஆர்வத்தின் மிகுதியால் வந்து நிறையா ஏற்றிடக்கூடாது மாடியில் வந்து. அப்படி நிறையா செஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு அதில் தண்ணி தேங்குறது, மற்ற அந்த கம்பிகள் துருப்பிடிக்கிறது, மாடி வந்து சரியில்லாமல் போகிறதெல்லாம் இதனால் விளைவாயிரும் கடைசியில். அதனால் எடை கூடுதலான பொருட்களை வந்து ஏற்றக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் அப்படி தான் இங்கே கோமதிபுரம் பக்கத்தில் ஒரு வீட்டில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அக்கா சொல்கிறாங்க, வாங்க சார் வாங்க சார்னு சொல்லி கூட்டிகிட்டே போனாங்க. அப்படியே வீட்டில் சுற்றி சுற்றி போய்கிட்டே இருந்தேன். ஒரு ஏணி மேலேயும் கடகடன்னு வாங்க சார் மெதுவாக ஏறி வாங்க மெதுவாக ஏறி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா முன்னாடியே மேலே போயிட்டாங்க. போயிட்டு அங்கேருந்து மேலே ஏறி போகிறேன். ஒரு பெரிய இடம், ஒரு 20க்கு 10 இடம் மேலே காலியாக இருக்குது. அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் தோட்டம் போட போகிறோம் அப்படின்றாங்க. சரிங்க, அங்கே தோட்டம் போட போகிறீங்க, யார் இதை வந்து தண்ணி ஊற்றி பாதுகாக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு. இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கே வயசு கூடுதலாக இருக்குது, நான் அவங்கள வந்து வயசான ஆட்களை வந்து தண்ணி ஊற்றி பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வயதான ஆட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரோ உங்கள் தாத்தா பாட்டி இவங்களாம் இருந்தாங்கன்னா இவங்களை நம்பி நீங்கள் இந்த மாதிரி படிக்கட்டு இல்லாமல் வேகமாக மேலே ஏறி போகிற மாதிரி இந்த சூழ்நிலைகளை வந்து அமைத்து கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கும் நிம்மதி போயிடும். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் எல்லாருக்குமே. ஆக அதிகமான பொருட்களை வெயிட்டு ஏற்றக்கூடாது. வயதானவர்களை நம்பி நீங்கள் இந்த தோட்டத்தை வந்து அவங்க கையில் ஒப்படைக்கக்கூடாது. அவங்களுக்கு பொழுது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு 10 செடி 20 செடி ஏதோ ஒரு பூச்செடிகளாக வச்சு கொடுக்கலாம், ஒரு காய்கறி செடி ஏதோ ஒன்று கொடுக்கலாம். இதில் மண் கலவை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பங்கு வந்து இலை மக்குகள், இல்லைன்னா எருவு, அது கூட வந்து 1 பங்கு மட்டும் மண் சேர்க்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக கொக்கோ பிட்டு தான் போடணும், தென்னை நார்த்தூளை வச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டேன் நான். ஒரு 3 பங்கு வந்து எருவு, இல்லைன்னா மரத்துலேருந்து விழுகக்கூடிய இலை தலையை நல்லா மக்க வச்சு அதை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அது நல்லது. அப்புறம் தென்னை நார் தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மண் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 3ல் 1 பங்காவது மண் கண்டிப்பாக சேர்க்கணும். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் அந்த செடிகளோட வேர்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்று செடிகள் உங்களுக்கு காய்கள் கனிகள் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம கிளைமேட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து ஒரு மழை காலம்னு வச்சுக்கலாம், ஒரு 6 மாதத்தை வெயில் காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 6 மாதம் வெயில் காலம் வரும்போது பார்த்திங்கன்னா, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இது வரைக்கும் இந்த 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதிகமான வெயில் வரக்கூடிய காலங்கள். இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து இந்த மேலே சேடு நெட்டு வந்து நமக்கு தேவைப்படும். ஒரு 50% சேடு நெட்டில் வந்து பந்தல் ரொம்ப உயரமாகவும் போடக்கூடாது. மாடியிலேருந்து பார்த்தோம்னா நம்ம கையற்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா காற்று காலம் ரொம்ப அதிகமான காற்று அடிக்கும் போது இங்கே பிரச்சனை வரும். அப்படி ஒரு கால் காற்று அடிச்சுது அப்படின்னா எந்த பக்க திசையிலேருந்து காற்று வருது அப்படின்றத பார்த்து அந்த பக்கம் ஒரு காற்று தடுப்பு மாதிரி அந்த கைப்பிடி சவர்லேயே அந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று, ஒரு பிவிசி பைப்பு இல்லைன்னா ஒரு ஜிஐ பைப்பை கூட 2 பக்கம் கிளாம்பு அடிச்சுட்டு அதில் வந்து இந்த 50% துணியை கட்டி அந்த காற்று தடுப்பாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த 6 மாதம் மட்டும் அந்த 50% துணியை போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ இதுக்கு கீழே இந்த நேரத்தில் வளரக்கூடிய செடிகள்லாம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு காய்ப்பு தன்மை கொடுக்கும், பூக்கள் கொடுக்கக்கூடிய செடிகளாக அமையும். அப்புறம் மழை காலம் பார்த்திங்கன்னா ஜூலையிலேருந்து ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம், ஒரு 6 மாதம்.
இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஆரம்பித்து தென்மேற்கு பருவமழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வடகிழக்கு பருவமழை ரொம்ப அடித்து ஊற்றக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து 50% செட் அந்த சேடு நெட் வந்து நல்லா உயரமாக போட்டுறணும். அதுக்கு உள்ளுக்குள்ளே இந்த மழை காலத்தில் மட்டும் நீங்கள் செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, உள்ளே வந்து பிளாஸ்டிக் சீட்டு நல்லா ஒரு 250 GSM இருக்கிற மாதிரி நல்லா நைஸாக கண்ணாடி மாதிரி சீட்டை வந்து அந்த நிழல் வலைக்கு கீழேயே உள்ளே அழகாக கொடுத்து வச்சிங்க அப்படின்னா, இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கிலோ 100 ரூபா 150 ரூபாய்க்கு போயிடும். அந்த நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் தக்காளி செடி வந்து எங்கேயுமே முளைக்க முடியாது, அழுகி போயிடும். பூராமே எங்கேயும் நட்டு வச்சோம்னாலும் அந்த ஈரத்தின் பொருட்டு அழுகி போயிடும். இந்த மாதிரி டயத்தில் உங்கள் மாடிக்குள்ளே வந்து ஒரு 100 தக்காளி செடி வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு செடிக்கு வந்து ஒரு அரை கிலோ காய்ச்சா கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ தக்காளி 100 ரூபா 150 ரூபாய்க்கு வெளியே வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் வாங்கினோம்னா வெளியே என்ன இருக்கும், 100 ரூபா 150 ரூபா வரும். அந்த நேரம் ஆப்பிள் பழத்தை கூட அறுத்து குழம்பு வச்சிடலாமா அப்படின்னு நிறையா பேருக்கு தோணும். அந்த அளவுக்கு விலையேற்றம் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நீங்கள் அந்த வளர்க்க முடியாத செடிகளை கூட அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், வளர்த்து நீங்கள் கொண்டு வரலாம். அதே மாதிரி வெயில் அதிகம் தாங்காத செடிகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த மிளகாய் கத்திரி ஒரு சிலதெல்லாம் அந்த நேரம் காய்க்காது அதிகமான வெயில் இருக்கும்போது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த வெயில் காலங்களில் மாடியில் என்ன பண்ணிக்கலாம், கத்திரி தக்காளி மற்ற ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் விளைய வைக்க முடியாத ஒரு வெள்ளரிக்காய் மற்றதெல்லாம் வந்து விளைய வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில முறைகள் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று தடுப்பு நான் சொல்லிட்டேன். அதிகமான காற்றடிக்கும் போது இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் தண்ணீர் வசதி, தண்ணீர் எப்படி இருக்கணும் அப்படின்னிங்கன்னா, ஈஸியாக அங்கே இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடக்கூடிய அளவுக்கு வந்து பக்கத்துலேயே அங்கே கனெக்ஷன் வந்து இருக்கணும். எதையுமே எடுத்து ரொம்ப தூரம் கொண்டு போய் நடந்து ஊற்றுற மாதிரிலாம் அந்த சூழ்நிலைகளை வந்து அமைக்கக்கூடாது. ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நம்ம அந்த மாடியை வந்து நல்லா கவனிக்கணும். தண்ணி எங்கனக்குள்ளே தேங்கி போகுது, எந்த மாதிரி இடத்துல வந்து அது வாட்டம் இருக்குது, தண்ணீர் வாட்டம் எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கணும். அந்த வாட்டம் கொடுக்குற இடத்துல வந்து நீங்கள் செடிகளை வச்சு மறைச்சிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி தேங்கி போகிறதுனால அந்த தண்ணி வந்து என்ன பண்ணும், மாடிக்குள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த தண்ணி வாட்டத்தையும் பார்த்து அதன் போக்கில் பெரும்பாலும் அந்த செடிகளை வைக்காமல் கொஞ்சம் தூரமாக வைக்கணும். ரெண்டாவது, அந்த மாடியில் செடிகள் வளர்க்கும்போது ஆவரேஜாக ஒரு பரந்த இடத்துல வைக்க போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு சதுரடிக்கு ஒரு 3 கிலோ வெயிட்டுக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே ஏற்றக்கூடாது. அந்த அளவுக்கு பரவலாக இருக்கணும். இப்போ ஒரு 10க்கு 10 அடி இடம் இருக்குது அப்படின்னு வைங்களேன், ஒரு 100 சதுரடி இருக்குது அப்படின்னா 100 சதுரடிக்கு ஒரு 300 கிலோ ஒரு 400 கிலோவுக்கு மேலே வெயிட் அந்த இடத்துல ஏற்றக்கூடாது. சரி, இப்போ நீங்கள் ஒரு பெரிய மரமே வளர்க்க போகிறீங்க மாடியில், இல்லை ஒரு கொடி வகைகள் போட போகிறீங்க அப்படின்னா, அப்போ நல்ல அது ரொம்ப உயரமான ஒரு அமைப்பை வந்து மண்கண்ட அமைப்பை மேலே கொண்டு போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழேருந்து அந்த குறுக்கு செவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த செவர் மேலே வரைக்கும் கொண்டு போய் அந்த சென்ட்ரிங் மேலே எங்கனக்குள்ளே போய் முட்டுதோ அதுக்கு நேரம் மேலே வந்து அந்த கடைசி ஒன்று இந்த கடைசி ஒன்று நடுவில் ஒன்று அந்த மாதிரி அந்த செடிகளை வந்து இந்த செவர்களோட சப்போர்ட்டும் தாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வைக்கணும். இல்லைன்னா சென்ட்ரிங்க்கு நடுவில் இருக்கிற மாதிரி வச்சிங்கனாலும் அது கொஞ்சம் பின்னாடி ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக அமையும். அப்போ இந்த மாதிரி இந்த செவத்துக்கு மேலே வைக்கும்போது எவ்வளோ பெரிய வெயிட்னாலும் ஏற்றலாம். அந்த இடத்துலலாம் வந்து ஒரு 500 கிலோ 600 கிலோ ஏற்றினா கூட இந்த பாதிப்பும் கிடையாது. சரிங்களா? அப்போ இதன்படியும் வந்து செய்யலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ தான் செடிகளை நிறையா வச்சு உற்பத்தி பண்ணாலும் திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறாரு, பீலிபை சாகாடு மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன். அதாவது மயில் இறகையே வண்டியில் ஏற்றினா கூட அது ஒரு லிமிட் தான். அந்த லிமிட்டை மீறி ஏற்றும் போது அந்த வண்டி வந்து சாஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டமிடல் அவசியம். ரெண்டாவது வந்து மழை காலம் எது வெயில் காலம் எது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்பான முன்னேற்பாடுகளை செய்கிறது அவசியம். அப்புறம் காற்று எந்த பக்கம் அடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த காற்றை தடுப்பு சரியான முறையில் தடுத்து கொண்டு வர்றது அவசியம். ரெண்டாவது வந்து நீங்கள் அதிகமான எடைகளை ஏற்றக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது ரொம்ப வயசானவங்களை வச்சுட்டு இதை கவனிப்பாங்க அதை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போக்கில் விடக்கூடாது. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் குழந்தைகள்லாம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்கள் மாடியை சுற்றி என்ன பண்ணியிருக்கணும், கைப்பிடி சவர் ஒரு 3 அடியாவது கண்டிப்பாக கட்டியிருக்கணும். அந்த 3 அடிக்கு மேலேயும் கார்னரில் பைப்புகளை ஊண்டி ஒரு 7 அடி 8 அடி உயரத்துக்கு சுற்றி அடப்பு நீங்கள் கொடுத்துருக்கணும்.
எந்த சின்ன பிள்ளைங்க போனாலும் டக்குன்னு போய் ஏறி எட்டி பார்த்துடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும் நீங்கள். இது ஒரு முறை. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணீர் இறங்காதவாறு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம், ஒரு தார்பாய் விரிக்கலாம், இல்லை ஒரு சீட்டு போடலாம், இல்லைன்னா மல்ச்சிங் சீட் மாதிரி ஏதாவது ஒரு சீட்டு விரிக்கலாம், இல்லைன்னா அந்த ட்ரெயின் செல் அப்படின்ற அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு அங்கங்கே தொட்டிக்கு கீழே வைக்கலாம். அதுவும் இல்லாதவங்க 2 செங்கலை வந்து வச்சு அதுக்கு மேலே வைக்கலாம். ரொம்ப வயசானவங்களாம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மாடி தோட்டம் தான் போட்டு ஆகணும். அப்படின்றத விட நீங்கள் கீழே இடம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த தரையிலையுமே நீங்கள் மாடியில் எப்படி வைக்க போகிறீங்க, அந்த பையில், தொட்டியில், இல்லை ஒரு சிமெண்ட் தொட்டியில், ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில், அந்த மாதிரி கீழே தரை அமைப்புலையுமே நீங்கள் வச்சு அருமையாக அதை பாதுகாக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது சவர்லேயே, மாடியில் கைப்பிடி சவர்லேயே கொஞ்சம் கீழே இருந்து தடுப்பு மாதிரி கட்டி, அதுக்கு மேலே கடப்பாக்கள் கட்டி, அதுக்கு மேலேயும் ஒரு சின்ன தொட்டியாக சுற்றி வர அமைப்பு பண்ணி, அதில் நல்ல அருமையான பூச்செடிகள் வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எப்போவாது பலன் தரக்கூடிய சின்ன சின்ன பழ வகைகள், இல்லை சின்ன சின்ன காய்கறிகள், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக வளர்க்கலாம் நீங்கள். அப்போ இதுக்கான நீண்ட கால ப்ரொவிஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன ரவுண்டாக தொட்டி மாதிரியே செஞ்சு அங்கங்கே ஸ்டாண்டு மாதிரி வச்சு அங்கங்கே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கலாம். அதாவது ரொம்ப அதிகமான பணம் முதலீடு பண்ணி தான் இதை பண்ணணும்னு கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம், இந்த மாடி தோட்டத்தை நீங்கள் அருமையாக சிறப்பாக பண்ணலாம். அப்படி இடம் இல்லாதவங்க கீழேயே பண்ணிடலாம். கீழேயும் இடம் இருக்குது, தரையில் இடம் இருக்குது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக அவ்வளோ தூரம் மாடியில் போய் கஷ்டப்பட்டு அங்கே போய் மேலே கீழே இறங்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா, அதிகமாக ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கெல்லாம் அந்த மாடி தோட்டம் வச்சுருந்து மேலே கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் அதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த செடிகளுக்கான பூச்சி மருந்துகள் அடிக்கிறது, அதாவது வேப்பெண்ணெய் அந்த இது மற்றதெல்லாம் தயார் பண்ணிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் தனியாக வச்சுருக்கணும். சின்ன பிள்ளைங்க போய் ஈஸியாக இடத்தரக்கூடிய அளவுக்கு அந்த மருந்துகள் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த இடத்துல வைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மிக முக்கியமாக நீங்கள் எதனால் எல்லாருக்கும் இந்த ஆர்வம் மாடி தோட்டத்தில் குறையுது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கடையில் போய் ஒரு டீ கேட்குறீங்க. நீங்கள் டீ கேட்ட உடனேயுமே உங்கள் கையில் இருந்தாங்கன்னு எடுத்து கொடுக்க முடியாது. அங்கே போய் டீ காசை ஆற்றி பாலை ஊற்றி அந்த டீ போட்டு கொடுக்குறதுக்குள்ளே ஒரு 3 நிமிஷம், சில நேரம் 5 நிமிஷம், 10 நிமிஷம் கூட ஆயிடலாம். அப்போ ஒரு சாதாரண டீ போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கே இவ்வளோ காலங்கள் வரும்போது, ஒரு உயிருள்ள ஒரு செடியை வளர்த்து அதோட பருவ காலம் வரும்போது தான் அது காய்க்கும். அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணி அதோட பலன்களை அனுபவிக்கும் போது நமக்கு அதுக்காக அந்த கால நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இந்த காத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதனால் யாரெல்லாம் மாடித்தோட்டம் போடுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொறுமைசாலி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, கடவுளோட தெய்வீக தன்மையே வந்து அந்த வீட்டில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா இந்த மாடித்தோட்டம் செய்யவே முடியாது. இன்றைக்குள்ள காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நான் ஒன்று செஞ்சேன்னா நாளைக்கு என்ன கிடைக்கும், இன்றைக்கி ஒரு 10 செடியை வச்சேன்னா நாளைக்கு இதிலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போடுற மாடித்தோட்டம் வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே வச்சு நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு அதை செய்யும்போது தான் அதோட பலன்களை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து மேலும் மேலும் வெறுப்புகளை தான் உங்களுக்கு அடைஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர, கடைசியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் வெறுத்துருவீங்க. என்ன மாடித்தோட்டம் அது இதுன்ட்டு போட்டு நம்மளை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவீங்க, போட்டு நிம்மதியாக இருப்போம், இப்போ தான் நிம்மதி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு உருவாக்கப்படுவீர்கள் நீங்கள். சரிங்களா? அப்போ இதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கட்டடம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த கட்டடத்துக்கே லைஃப் இன்றைக்கி எவ்வளோ இன்ஜினியர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 50 வருடங்கள் தான் கொடுக்குறாங்க. நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுக்கு லைஃபே வந்து 15 வருஷம் தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கட்டிடத்தின் வாழ்நாளே 50 வருஷம்தான். அப்போ நம்ம இருக்கிற காலம் தொட்டு இந்த செடிகளெல்லாம் வளர்த்து நம்ம அதை பலன்களை எடுக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய பொறுமையும் காத்திருப்பும் நமக்கு ரொம்ப அவசியம். சரி அன்பு நண்பர்களே, நான் இப்போ உங்களுக்கு மாடியில் இந்த செடிகள்லாம் வளர்க்கும்போது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்ற முறைகளை வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு அருமையான பாட்டு வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறு என்பது தவறி செய்வது,
தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் அப்படின்ற இந்த பாட்டு வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த நேரத்தில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்கள் மாடியில் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு நேரம் உங்களுக்கு கொஞ்சம் யோசனைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இதன்படி சிறப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் ஒரு வித பெருமைகள் வந்திருக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு ஒரு சிலரெல்லாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் இது என்ன பண்ணலாம், திருப்பி என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி இதை விட்டுறாதீங்க. மாடி தோட்டத்தை வந்து கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஏன்னா இனிமேல் போகிற காலங்கள் நெருக்கடியான ஒரு கால சூழ்நிலைகள் வரும்போது அவரவர் தேவைக்கு தேவையான அனைத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளான நெருக்கடியான நம்ம ஒரு காலகட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. எனவே நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணி மிகச்சிறந்த வழிகளை கடைபிடித்து எதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக தெரியுதோ, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதோ, நான் சொன்னதில் எதெல்லாம் தவறாக இருந்தாலும் அதை மன்னித்து, எதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யூகம் பண்ணி அருமையாக இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, நீங்கள் செய்கிறது பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய நன்மை. என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் காய்கறி விளைகிறதுக்கும் ஒரு கடையில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பாருங்கள். இன்றைக்கி கடையில் வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இன்றைக்கி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன், தக்காளி வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி பாரு கிலோ வந்து 60 ரூபா போட்டாங்க, கிலோ 70 ரூபா போட்டுவாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போது இந்த விலையை பற்றி மட்டும்தான் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதே சமயத்தில் உங்கள் வீட்டில் செடியில் ஒரு 4 காய் 2 காய் காய்ச்சிருக்குன்னு வைங்களேன், என்ன சொல்லுவீங்க? அதை கொண்டு வந்துட்டு அந்த காயை குழம்பு வச்சு அது நல்லா இருக்கோ இல்லையோ ரெண்டாவது பிரச்சனை. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச காய், நம்ம வீட்டில் முளைச்ச காய் அப்படின்னுவீங்க. காலையிலே போய் 2-3 பேர் அதை போய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லோரும் போய் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பீங்க இல்லையா? உங்கள் வீட்டில் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்கு இல்லையா? அது ஏன்னா இது இயற்கையின் படைப்பு. அது இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் வரும். உங்கள் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையும் ஒரு சந்தோஷமும் உங்கள் வீட்டில் விளைவிக்கப்பட்ட காய்கறினால் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகள் உண்டாகும். இதே கடையில் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்னது தான் நடக்கும். என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி வந்து அதிகபட்சம் நீங்கள் என்ன பேச போகிறீங்க? இன்றைக்கி இந்த ரேட்டை போட்டாங்கப்பா, 5 கிலோ தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு விற்ற இடம் இன்றைக்கி வந்து பாருங்கள் கிலோ வந்து 60 ரூபா 70 ரூபாய்க்கு போயிடுச்சு, 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. இதைத்தான் பேச போகிறீங்களே தவிர வீட்டில் மகிழ்ச்சிக்கான சூழல் கிடையவே கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த வாரம் பூரா உங்களுக்கு இதை பற்றியே பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட உணர்வுகள், இந்த இயற்கைக்கேற்ற அந்த உணர்வுகள் உங்களில் பொங்கி பொங்கி வரும்படியாக கேட்டுக்கொண்டு மிக மகிழ்ச்சியோடு அனைத்தையும் செய்யுங்கள். அதிக பலன் உங்களை நாடி வரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.